ஒரு கேஸ் கொடுத்துருந்தாரு. அதை நாங்கள் பார்க்க போன இடத்துல என் கூட ஒர்க் பண்ணுறவருக்கு வந்து கேஸ் போன பர்சன் வந்து இவருக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க. அப்போ இவர் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாரு. ஆமாம், அப்படிங்கிறது இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாரு. ஸோ அந்த உங்க வீடு அரண்மனை மாதிரி இருக்கணும்னு ஆசையா? டீக் 42 உங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த ஒரே கடை. வந்து பாருங்க, பிடிச்சத வாங்குங்க. வேஷம்லாம் போட்டு போயிருக்கேனா அப்படின்னு சொல்லிருக்கீங்களே, அதை பற்றி சொல்ல முடியுமா? அப்போ அங்கே ஒரு பூக்காரி மாதிரி ஒரு கடை போட்டு பூ கட்டுறதுக்கு கற்றுக்கிட்டு அந்த மாதிரி வேஷம் போட்டு கூட கேஸ் பார்த்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி இல்லை, ஜோசியும் பார்க்குற மாதிரி கூடி போயிருக்கேன். ஸோ அதுக்குண்டான வந்து ட்ரைனிங் எல்லாமே வந்து எனக்கு அங்கே அந்த மேனேஜ்மெண்ட்டில் எனக்கு கொடுத்துட்டாங்க. ஒரு இன்ஜெக்ஷன் போடுறது எப்படி, ஒரு ட்ரிப்ஸ் ஏற்றுறது எப்படி. அது ஸ்டார்டிங்கில் வந்து ஏன்னா அங்கே என்ன நடக்குது, அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டில் என்ன நடக்குதுங்கிறது கண்டுபிடிக்கணும். அதுதான் எனக்கு அவங்க கொடுத்த அசைன்மெண்ட்டு. அப்போது வேறு வழி இல்லை. ஒருத்தரை பாயிண்டர் பண்ணி அவர் தப்புன்னு சொல்லி நீங்கள் அவங்ககிட்ட சொல்லிடுறீங்க. அதுக்கப்புறம் அவர் தெரிஞ்சுக்கிட்டு இந்த டிடெக்டிவ் வச்சு தான் இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஏதாவது ஃபைட்டுக்கு வந்திருக்காங்களா? ஏதாவது அதெல்லாம் நிறையாவே நடந்திருக்குங்க. சில கேஸ்லாம் போலீஸே பண்ண முடியாது, போலீஸே உங்ககிட்ட தான் ஹெல்ப் கேட்பாங்க அப்படின்றாங்க. உங்களுக்கும் அந்த போலீஸ்க்குமான பாண்ட் எப்படி வாங்க? டிபார்ட்மெண்ட்லேயே ஒரு கேஸ் வந்து ஒரு போலீஸ். ரிஃப்ளெக்ட் வணக்கம், நான் உங்களுக்கு இருக்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க வரோம்னா, நம்ம நிறைய யூடியூப் சேனலில் வந்து பார்த்து வீடியோஸ் பார்த்துருப்போம். இன்ட்ரெஸ்டிங்காக இந்த டிடெக்டிவ் வீடியோஸு, அவங்க சொல்கிற கேஸ் எல்லாமே நம்ம கவனிச்சிருப்போம். ஆனால் அதில் என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது, அவங்க என்னென்ன சிரமப்படுறாங்க, அதுக்குன்னு ஏதாவது படிப்பு இருக்கா, அந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் நம்மக்கிட்ட ஓடிட்டே இருக்கும். அது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம வந்து கிளியர் பண்ண போகிறோம். ஸோ இதை பற்றிலாம் நம்ம கேட்டு தெரிஞ்சதுக்காக இன்றைக்கி டிடெக்டிவ் யாஸ்மின் அவர்கிட்ட தான் வந்திருக்கோம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். மேம் ஆக்சுவலாக வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து நீங்கள் போகிற ட்ரெஸ் எல்லாமே நல்லாயிருக்கு, எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் சொல்லுங்கள் முதல் அதுக்கு ஆன்சர். அப்படியா? நிஜமாக கேட்குறாங்க? நிஜமாக கேட்குறாங்க. எங்களுக்கு ஓன் புட்டிக் இருக்குது. ஓகே. ஸோ அதில் எங்களோட ஓன் எல்லாமே ஓன் டிசைன். ஆக்சுவலாக இதெல்லாம் நீங்கள் ஓனாக மேக் பண்ணுறது? எங்களோட இதுதான், எங்கள் புட்டிக்லேருந்து எடுக்கிறது தான். ஓகே 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 மேம். பேர் மேம்? மின்யாஸ் புட்டிக். மின்யாஸ் புட்டிக். ஓகே ஓகே, விவர்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சரிங்க மேம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் இதுதான், ஏதாவது படிப்புன்னு ஏதாவது இருக்கா இதுக்கு? இல்லை, படிப்புன்னு சொல்லிட்டு இல்லை, பட் வந்து வேணும் தான், கண்டிப்பாக படிப்பு அவசியம். இப்போ நான் வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல் இன்டர்நேஷ்னல் லெவலில் நான் இது பார்த்துட்ருக்கேன். கேஸ் பார்க்குறோம், படிப்பு இல்லாமல் முடியாது. ஏன்னா எல்லாத்தையும் நம்ம மேனேஜ் பண்ணணும். அதே சமயத்தில் கேஸ் இப்போ எங்கிட்ட ஒர்க் பண்ணுறவங்களுக்கு படிப்பு அவசியமானு சொல்லி கேட்டால் நிச்சயமாக இல்லை. ஏன்னா ஒவ்வொரு கேஸுக்கும் ஒவ்வொரு மாதிரி ஆட்கள் தேவைப்படுவாங்க. எங்கிட்ட வந்து இப்போது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து ரிட்டையர்ட் ஆனவங்க இருக்காங்க. நிறைய பேர் வந்து இன்ட்ரெஸ்டாக ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க, டாக்டர்ஸ் இருக்காங்க, அட்வொகேட்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறையா இதுலேருந்து ஐடி ஃபீல்டு இருக்கவங்க, இந்த மாதிரிலாம் நிறைய பேர் எங்கிட்ட ஒர்க் பண்ணுறாங்க. ஃப்ரீலான்ஸராக ஒர்க் பண்ணுறாங்க. அவங்கவுங்கள அந்தந்த கேஸ் சம்மந்தமான இதுக்கு வந்து அந்த ஆள் தேவைப்படுவாங்க. அதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணிப்போம். அவங்களுக்கு அந்த ஒரு அசைன்மெண்ட் கொடுத்து பண்ண சொல்லுவோம். சில இடத்துல வந்து ஒரு கிராமத்தில் மாதிரி கேஸ் பார்க்கணும், அதுக்கு டேலண்ட் இருந்தால் போதும். டேலண்ட் இருக்கணும், உண்மையாக இருக்கணும், அந்த சீக்ரெட் வெளியே சொல்லக்கூடாது. பார்த்தாலே கண்டுபிடிச்சிடுவாங்க கிராமத்து ஆளுங்க வெளியாளுமே இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி சில இதுக்கு அந்த மாதிரி ஆட்கள் தேவைப்படுவாங்க. அந்த மாதிரி இடத்துக்கு அவங்கள யூஸ் பண்ணிப்போம். அவங்கள அந்த கேஸ்க்கு நாங்கள் பயன்படுத்திப்போம். வீட்டு வேலைக்கு போகிற மாதிரி ஆள் கூடி தேவைப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களாம் வந்து எங்கிட்ட நிறையா கார்பரேஷனில் வேலை செய்கிறவங்களாம் கூட இருக்கிறாங்க, வேலை செய்கிறாங்க. அதாவது தூய்மை பணியாளர்கள் மாதிரி அவங்க எல்லாமும் எங்கிட்ட வேலைக்கு இருக்காங்க. சில பேர் இருக்காங்க. பட் என்னமோ அவங்களோட கேரக்டர் என்ன, அவங்க இந்த மாதிரி ஆள், அவங்களோட பேக்ரவுண்ட் என்ன, எல்லா இதுலேயுமே வந்து எல்லாருமே இருக்காங்க. நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. ஸோ ரொம்ப க்ளோஸ் சர்க்கிளில் ரொம்ப தெரிஞ்சவங்க அந்த மாதிரி இதில் ஃபில்டர் பண்ணி தான் எடுக்கிறோம் நாங்கள். ஸோ அதனால் வந்து அப்போ அவங்களுக்கு படிப்பு இருக்காது, ஆனால் அவங்களோட கேரக்டர் ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்கள்ட்ட நிறைய சின்ன சின்ன கேஸ் கொடுத்து பார்ப்போம். அவங்க எப்படி பண்ணுறாங்க, அவங்க எவ்வளோ நம்பிக்கையானவங்களாக இருக்காங்க, அவங்களோட பேக்ரவுண்ட் என்ன, அதெல்லாம் தெரிஞ்சு தான் நாங்கள் வேலைக்கு எடுக்கிறோம். அப்படிங்கிறதுனால படிப்பு இல்லாதவங்களும் இதில் பயன்படுத்தி. ஓகே மேம். நீங்கள் கிட்டத்தட்ட எத்தனை வருஷமாக அதில் இருக்கீங்க மேம்? எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ இருக்குது? ஒரு 14 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. 14 இயர்ஸ் ஆயிருக்கு. நீங்கள் நிறைய கேஸ் பார்த்துருப்பீங்க இல்லையா? என்றைக்காவது போய் மாட்டிகிட்டு இருக்கீங்களா கேஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது? அந்த இப்போ ஒருத்தரை ஃபாலோ பண்ணுறோன்னா அந்த நபருக்கு தெரிஞ்சு போய் மாட்டிருக்கீங்களா? இல்லை, நான் மாட்டிக்கிட்டது இல்லை, பட் எங்கிட்ட ஒர்க் பண்ணுற பசங்க மாட்டியிருக்காங்க. பட் அதுவே ரொம்ப இல்லை, என்னோடய ஸ்டார்டிங் ஸ்டேஜில்
1 2 கேஸ் அந்த மாதிரி ஆயிருக்கு. இல்லை அது நம்ம எல்லாமே ஒரு பின்னாடி பாடம். சும்மா யாராவது பைக்கில் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடும் யாரும் நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்களே என்னன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கேட்குறேன். எல்லாரும் ஃபாலோ பண்ணுறதுக்கும் நாங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். அதுதான் டிடெக்டிவ். புரியுது. ஓகே மேம், நீங்கள் வந்து நிறையா வேஷம்லாம் போட்டு போயிருக்கேனா அப்படின்னு சொல்லியிருக்கீங்களே, அதை பற்றி சொல்ல முடியுமா? அது ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு பெரிய டீம் இருக்காது. இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா, உங்ககிட்ட எங்கள்கிட்ட டாக்டர் கூட ஒர்க் பண்ணுறாங்க, அட்வொகேட்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க, டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க கூட ரிட்டையர்ட் போலீஸ் எல்லாம் நிறைய பேர் எங்கிட்ட இருக்காங்க. ஆனால் ஸ்டார்டிங் நான் ஸ்டார்ட் பண்ண டைமில் வந்து ஆமாம் பெரிய ஒரு டீம் இருக்காது. என்னை நம்பி தான் ஃபஸ்ட்டு இதை நான் ஒரு இடத்துல வேலைக்கு போய் அதுக்கப்புறம் ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு அதுக்கப்புறம் அவங்க ஒரு ஃப்ரான்ச்சைசி கொடுத்தாங்க எனக்குன்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் ஏரியாவுக்கு ஃப்ரான்ச்சைசி கொடுக்குறாங்க. அதில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி அதுக்கப்புறம் நம்ம தனியாக ஆரம்பிக்கும் போது அப்போ வந்து ஒரு பெரிய டீம் இருக்காது. ஸோ நான் என்னை நம்பி தான் ஒரு கேஸ் அந்த கேஸ் வந்து நான் என்னை நம்பி நான் போய் பார்க்குறது அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டெவலப் ஆக நம்மளுக்கு நிறைய கேஸ் வரும்போது தான் எனக்கு ரொம்ப நெருங்கின சர்க்கிளில் இருக்கவங்கலாம் அவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்கள வேலைக்கு எடுத்துக்கிறது, நம்பிக்கையானவங்களை எடுத்துக்கிறது. ஸோ இப்படி தான் இந்த டீம் வந்து ரொம்ப பெருசாச்சு. ஒருத்தர் என்னை நம்பி ஸ்டார்ட் பண்ணது இன்றைக்கி எங்கிட்ட 80 பேருக்கு மேலே வேலை செய்கிறாங்க. இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் நாங்கள் கேஸ் பார்க்குறோம். ஒரு கோயம்புத்தூரில் ஒரு கேஸ் பார்க்குறத தாண்டி தமிழ்நாடு அப்புறம் இந்தியா லெவலில் பார்க்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இது வந்து அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து நம்மளுக்கு இவ்வளோ பெரிய டீம் இல்லைங்கும் போது நம்மளுக்கு வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு கேஸ் பார்க்கணும் அப்படின்னா வந்து எனக்கு ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்லேருந்து கேஸ் கொடுத்தாங்க. அப்போது அங்கே வந்து எனக்கு நான் இப்போ ஸ்டார்ட் பண்ண புதுசுல அப்போ நான் ஒரு நர்ஸாகவே ஒரு நர்ஸ் மாதிரியான ஒரு ரோலில் போய் நான் கேஸ் பார்த்துருக்கேன். ஸோ அதுக்குண்டான வந்து ட்ரைனிங் எல்லாமே வந்து எனக்கு அங்கே அந்த மேனேஜ்மெண்ட்டில் எனக்கு கொடுத்துட்டாங்க. ஒரு இன்ஜெக்ஷன் போடுறது எப்படி, ஒரு ட்ரிப்ஸ் ஏற்றுறது எப்படி, அந்த பேசிக்கான விஷயங்கள். ஏன்னா அங்கே என்ன நடக்குது அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டில் என்ன நடக்குதுங்கிறது கண்டுபிடிக்கணும். அதுதான் எனக்கு அவங்க கொடுத்த அசைன்மெண்ட்டு. அப்போது வேறு வழி இல்லை. ஸோ இப்போனா எனக்கு வந்து நர்ஸ் இருக்காங்க ரியலாகவே, என்னால் வந்து அவங்கள வச்சு கேஸ் பார்க்க முடியும் எங்கேனாலும். ஸோ இதுதான் ஒரு பர்டிகுலர் ஒரு இடத்துல வந்து ஒரு விஷயங்கள் நடக்குது, அதை கண்டுபிடிக்கணும். அப்போ அந்த இடத்துல வந்து நான் ரெகுலராக உட்காந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அப்போ அங்கே ஒரு பூக்காரி மாதிரி ஒரு கடை போட்டு பூ கட்டுறதுக்கு கற்றுக்கிட்டு அந்த மாதிரி வேஷம் போட்டு கூட கேஸ் பார்த்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி இல்லை, ஜோசியும் பார்க்குற மாதிரி கூட போயிருக்கேன். ஸோ அதுக்கெல்லாம் வந்து ட்ரைனிங் நானே ஆயிக்கணும். நம்ம வந்து ஏன்னா ஒரு குறிப்பிட்ட நம்ம பூக்காரி வேஷம் போட்டு நம்ம வந்து அதையே நம்ம பிஸ்னஸாக பண்ண போகிறதில்ல. எனக்கு ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு குறிப்பிட்ட நாளுக்கு எனக்கு அந்த இடத்துல இருந்து பார்க்கணும், ஒரு விஷயத்தை அப்சர்வ் பண்ணணும். அப்போ அங்கே நான் அந்த ரோலாக மாறணும். அப்படிங்கும் போது ஸோ சிலதெல்லாம் வந்து நம்ம அந்த மாதிரி அதுக்காக நிறைய வேஷங்கள் போட்டிருக்கேன். இப்போ நான் என்ன வேஷம் போட்டாலும் எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்க. ஓகே மேம், இப்போ நீங்கள் இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணுறீங்களா? அதில் எப்படி ஜஸ்ட் பார்த்து இது பண்ணுவீங்களா, அப்படியே ஃபோட்டோஸ் ஆடியோஸ் அந்த மாதிரி தான் கலெக்ட் பண்ணி? கண்டிப்பாக எதுக்கு எது தேவையோ அந்த மாதிரி தான். ஓகே, சிலது நம்ம பார்த்து இன்ஃபர்மேஷன் சொல்கிறது மட்டும் போதுமானதாக இருக்கும். சில கேஸ்க்கு வந்து நம்ம என்ன ஏதுன்னு அப்சர்வ் பண்ணி கிளைண்ட்க்கு வந்து உடனே அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க வந்து அந்த ஸ்பாட்டுக்கு வர மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்குது அப்படின்னா வந்து நாங்கள் உடனே சொல்லுவோம், பார்த்து சொன்னால் போதும். சில விஷயத்துக்கு வந்து ப்ரூஃப் வேணும். ஸோ ஃபோட்டோஸ் தேவைப்படும், வீடியோஸ் தேவைப்படும். ஸோ அதுக்கெல்லாம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுப்போம். ஓகே மேம், இப்போ ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு பையனை வந்து கட்டி கொடுக்க போகிறாங்க, அவனை மானிட்டர் பண்ணணும்னு சொன்னால் அந்த பையனுக்கு அது தெரிய வரும்போது கஷ்டமாக இருக்காதா? தெரிய வரும்போது கஷ்டமாக இருக்கக்கூடாது. இந்த காலத்தில் அது ப்ராட் மைண்டாக எடுத்துக்கணும் தான். ஏன்னா என்னென்னவோ நடக்குது. கல்யாணத்துக்கு முன்னாடியே பார்க்குறதுல தப்பு இல்லைல்ல. இப்போ நம்ம வந்து அந்த காலத்துலேருந்தே இருக்கிற விஷயம் தானே. ஒரு பொண்ணு பார்க்குறோம், மாப்பிள்ளை பார்க்குறோம்னா ஆப்வியஸ்லி எல்லோரும் போய் விசாரிப்போம்ல. அந்த பொண்ணு பற்றி எப்படி அக்கம் பக்கத்தில் விசாரிப்போம், எந்த மாதிரி வேலை செய்கிற இடம் அங்கே போய் விசாரிப்போம், பையனையும் ஆகட்டும் ஃபேமிலிக்குள்ளே விசாரிப்போம். இது வந்து ஒரு சாதாரண விஷயந்தான். இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக போயிடுச்சு. ஏன்னா அந்த காலத்தோட மாற்றம் அந்த மாதிரி. இன்றைக்கி சொசைட்டியில் அவ்வளோ விஷயங்கள் நடக்குது. முதல்ல ஒரு குறிப்பிட்ட சர்க்கிள்ங்கிறது மாதிரி நான் சொன்ன மாதிரி எங்கெங்கேயோ போயிடுச்சு இல்லையா. இப்போ கடல் தாண்டி நம்ம போய் கூடி கேஸ் பார்க்குற மாதிரி இருக்குது. அப்படிங்கும்போது இங்கே இருக்கிறவங்களுக்கு ஒரு மாப்பிள்ளை எப்படி பொண்ணு எப்படி அவங்களே ஒரு வார்த்தையை வச்சு நம்ப முடியாது. அப்போ அதுக்காக அவங்க பார்த்துக்கிறாங்க. இது கொஞ்சம் ப்ராட் மைண்டாக தான் எடுத்துக்கணும். ஸோ எல்லாருக்குமே வந்து இது ஒரு அவேர்னஸ் மாதிரி தானே. நம்ம பார்த்துக்கிறோம், முன்னாடியே நம்மளுக்கு செட் ஆகலை, நம்ம ஒரு ஃபியூ டேஸ் போய் பார்க்குறதுல வந்து நம்மளுக்கு வந்து அவங்கள பற்றின ஃபுல் இதுவும் தெரிஞ்சிடாது. நம்ம அதிகபட்சம் என்ன பார்ப்போம், அவங்க சொல்கிற விஷயங்கள், இந்த பொண்ணு இந்த வேலை பண்ணுது, மாப்பிள்ளை இந்த வேலை பண்ணுறாங்க, இந்த மாதிரி கேரக்டர் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சொல்கிறத நம்ம வார்த்தையாக நம்ம கேட்டுக்கிறோம். ஒரு ஃபேமிலியோட பேக்ரவுண்ட் வந்து நம்ம கண்ணால் பார்ப்போம், ஃபேமிலி என்ன இதுன்னு பார்ப்போம், அவ்வளோதானே தவிர. ஆனால் அதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது பொய் இருக்குது அப்படிங்கிறது வந்து
அந்த ஃபியூ டேஸ் அவங்க பார்க்குறதுலையோ இல்லை கொஞ்ச நாள் பேசுறதுலையோ தெரிய போகிறதில்ல. அதுக்கு மீறி மறைமுகமாக வேறு ஏதாவது இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுறதுல ஒரு தப்பும் கிடையாது தான். ஓகே மேம். இப்போ ஒருத்தரை பாயிண்டர் பண்ணி அவர் தப்புன்னு சொல்லி நீங்கள் அவங்ககிட்ட சொல்லிடுறீங்க. அதுக்கப்புறம் அவர் தெரிஞ்சுக்கிட்டு இந்த டிடெக்டிவ் வச்சு தான் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஏதாவது ஃபைட்டுக்கு வந்திருக்காங்களா ஏதாவது? அதெல்லாம் நிறையாவே நடந்திருக்குங்க. ஸோ நாங்கள் எங்கள் கிளைண்ட் கிட்ட சொல்கிற விஷயம் என்னென்னா, அந்த மாதிரி சொல்லாதீங்க, உங்களுக்கு என்ன தேவையோ அதை தெரிஞ்சுக்கிறீங்க, தெரிஞ்சு உஷாராயிக்கிங்க, அவ்வளோதான். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுது, அது தெரிஞ்சு இப்போது ஒன்றா வந்து நம்ம யாரையோ பார்க்குறோம் அப்படி தெரிஞ்சு நீங்கள் தான் அப்படி பார்த்து கொடுத்தீங்கன்னு சண்டை போடுற மாதிரி இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சந்தேகத்தில் கேஸ் கொடுக்குறாங்க பார்க்குறோம் அப்படின்னா, அது நாங்கள் கேஸ் எடுக்கும் போதே வந்து இது சப்போஸ் நெகட்டிவாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களோட அந்த இதெல்லாமே நாங்கள் அதை மைண்ட் ரீட் பண்ணுறோம். நாங்கள் அதெல்லாம் பண்ணிட்டு தான் கேஸ் எடுக்கிறோம். அவங்க என்ன சொல்கிறாங்க அது எங்களுக்கு ஒரு திருப்தியாக இருக்குது அப்படின்னா, அது அவங்க ஃப்யூச்சரில் ஹேண்டில் பண்ணுறது ஒரு கரெக்டான விஷயந்தான் அப்படிங்கிறது. ஸோ கொண்டு வந்து கேஸ் கொடுக்குறவங்க யார்? ஒரு சாதாரண பொண்ணாக இருந்து ஒரு ஹஸ்பண்டை டிபெண்ட் பண்ணி இருக்காங்க, அவங்க வந்து நம்மகிட்ட கேஸ் கொடுக்குறாங்க. அப்படி அந்த மாதிரி கேஸ் கொடுக்குறவங்க நாளைக்கு நம்ம ஹஸ்பண்ட் சரியில்லைங்கிறத பார்த்து சொல்கிறோம். அப்போ அடுத்தது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் வந்து ஹஸ்பண்ட் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கீங்க. அப்போ நீங்கள் வந்து நீங்கள் அவர்கிட்ட போய் நீ இப்படி தப்பு பண்ணுற அப்படிங்கும்போது அவன் அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டா அதுக்கப்புறம் ஒன்றா நீங்கள் வந்து உங்களை பார்த்துக்கிற அளவுக்கு இண்டிபெண்ட்டாக வேலைக்கோ ஏதாவது போகிறதுக்கோ இல்லை உங்களை பார்த்துக்கிற அளவுக்கு சம்பாதிக்கிற அளவுக்காவது பொருளாதார ரீதியாகவோ இல்லை ஃபேமிலி சப்போர்ட்டோ இருக்குது. ஸோ நம்மளுக்கு துரோகம் பண்ணுற ஹஸ்பண்ட் தேவையில்லை அப்படின்னு உங்களுக்கு மைண்ட் இருக்குது அப்படின்னா ஓகே. இல்லை என்னால் தாங்கிக்கவே முடியாது, ஹஸ்பண்ட் தப்பு பண்ணால் நான் வந்து அவரை கேள்வி கேட்கணும் தான், பட்டு கேள்வி கேட்பேன், அவர் தப்பு பண்ணக்கூடாது, சப்போஸ் அவர் வந்து அப்படி தான் பண்ணுவேன்னு சொன்னால் என்னால் தாங்கிக்க, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாதுங்க மேடம். அப்போ அவங்களுக்கு வந்து நம்மகிட்ட கேஸ் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு அந்த இது இல்லை. ஏன்னா நம்ம அப்போ அவங்க அந்த மாதிரி ஆளுகளை நம்ம கேஸ் எடுக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி நம்ம எல்லாமே தெரிஞ்சு கேட்டு இவங்க இது எப்படி அவங்களோட பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு தான் ஒரு கேஸ் எடுக்கிறோம். ஆமாம், சும்மா யார் வேணாலும் கேஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறது இல்லை. ஸோ அதுக்கு உண்டான ஒரு முன்னெச்சரிக்கையான இப்படியும் இருக்கலாம் அப்படி இருக்கலாம். சில சமயம் அவங்க சந்தேகத்தில் கேஸ் கொடுப்பாங்க, ஆனால் அவங்க சந்தேகப்பட்ட மாதிரியே அவங்க இருக்க மாட்டாங்க, ரொம்ப நல்லவராக இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். ஐயோ நம்ம தேவையில்லாமல் சந்தேகப்பட்டோமே அப்படின்னு சொல்லி அவங்க திருந்துறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது. அப்படியும் நிறைய கேஸ் இருக்குது. அதனால இது ஒரு நல்ல விஷயத்துக்காக பண்ணுறோம். அது எது தேவை அவங்களுக்கு, எது எப்படி அவங்களால ஹேண்டில் பண்ண முடியும், அதுக்கப்புறம் எப்படிங்கிறதெல்லாம் கேட்டு தெரிஞ்சு தான் நாங்கள் கேஸ் எடுக்கிறோம். ஓகே மேம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில கேஸ்லாம் போலீஸே பண்ண முடியாது, போலீஸே உங்கள்கிட்ட தான் ஹெல்ப் கேட்பாங்க அப்படின்றாங்க. உங்களுக்கும் அந்த போலீஸ்க்குமான பாண்ட் எப்படி மேம் இருக்கும்? ஏன்னா இது வந்து நீங்கள் ஒரு போலீஸ் மாதிரி தானே பண்ணுறீங்க, எல்லா ஒர்க்குமே போலீஸ் பண்ண வேண்டிய ஒர்க்கு நீங்கள் பண்ணுறீங்க, அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுவாங்களா? இல்லை, போலீஸ் பண்ண வேண்டிய ஒர்க்குன்னு சொல்ல முடியாது. லட்சக்கணக்கான பிரச்சனைகள் இருக்குது மக்களுக்கு, லட்சக்கணக்கான இல்லை கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்கன்னா கோடிக்கணக்கான பிரச்சனை இருக்குது. எல்லா பிரச்சனையும் போய் போலீஸ் ஸ்டேஷனில் சொல்ல முடியாது. அவ்வளோ போலீஸ் ஸ்டேஷன் இல்லை, அவ்வளோ போலீஸ் இல்லை இல்லையா? ஸோ எல்லாத்தையும் போய் அவங்களுக்கும் ஒரு லிமிட் இருக்குல்ல, அவங்களால என்ன பார்க்க முடியும்? ஒரு ஸ்டேஷனில் வந்து ஆயிரக்கணக்கான கேஸ் வருது அப்படின்னா எல்லாத்தையும் எதுக்கு அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அந்த மாதிரிலாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்து தான் நம்ம அவங்களும் மனுஷங்க மானிட்டர்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஆமாம். ஸோ நம்மள்ட்ட வந்து கேஸ் கொடுக்குறவங்க வந்து லீகலாக ஆக்ஷன் எடுக்க முடியாது, இல்லை லீகலாக ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரூஃப் வேணும், இல்லை நம்ம லீகலாக ஆக்ஷன் எடுக்கிறது கரெக்டாக அதுக்கு முன்னாடி இது உண்மையாக பொய்யான்னு தெரிஞ்சுப்போம், இல்லை நம்மளை சுற்றி என்ன நடக்குது, ஒரு பிஸ்னஸில் இருக்கிறவங்க அந்த மாதிரி இருக்கவங்க தான் நம்மள்ட்ட கேஸ் கொடுக்குறாங்க. ஸோ அது வேற இது வேற. நாங்கள் வந்து ரொம்ப டீப்பாக போய் பார்க்குறோம், ஆனால் நாங்கள் தான் பார்க்குறோங்கிறது வெளியே தெரியாது. டிபார்ட்மெண்ட் வந்து அவங்க டிபார்ட்மெண்ட்லேருந்து வரோன்னு சொல்லியே பார்க்க முடியும், விசாரிக்க முடியும், பட் அதோட தன்மை வேற மாதிரி இருக்கும். ஏதாவது பெரிய கேஸ்க்கு வந்து ஹெல்ப் தேடி வந்திருக்காங்களா போலீஸ்? ஏதாவது உங்களுக்கு போலீஸ் அப்படின்னா இப்போ வந்து போலீஸ் அவங்களுக்கும் ஒரு பர்சனல் இருக்கும், அவங்களுக்கும் ஒரு ஃபேமிலி இருக்கும். ஸோ அவங்களோட பர்சனல் ஃபேமிலி என்னது அவங்க டிபார்ட்மெண்ட்லேயே இருந்தாலுமே அவங்க அது பார்க்க முடியாது, தெரிஞ்சிடும். ஸோ அதனால் அந்த ஃபேமிலியில் இருக்கவங்களே எங்கிட்ட வந்து கேஸ் கொடுத்துருக்காங்க. ஈவன் ஜட்ஜ் ஃபேமிலி, எல்லா மாதிரியான நிறைய பொலிட்டீஷியன்ஸ் எல்லாருக்குமே ஒரு பர்சனல் இருக்கும் இல்லைங்களா? அதுக்கு வந்து நம்மளுக்கு நம்பிக்கையான ஒரு இடத்துல ஒரு சீக்ரெட்டாக ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படிங்கும்போது கேஸ் கொடுக்குறாங்க. அது இப்போ வரைக்கும் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த இதில் எங்களோட ரிலேஷன்ஷிப் ரொம்ப நல்லாவே இருக்கும். பட் டிபார்ட்மெண்ட்லேயே ஒரு கேஸ் வந்து ஒரு போலீஸ் பார்க்கணும் அப்படிங்கிறது வந்து அவங்க பார்த்துப்பாங்க, பட் அவங்கக்கிட்ட கேஸ் ஃபைல் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா? அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் அர்ஜென்ட்டாக அவங்க இல்லை எனக்கு இது அர்ஜென்ட்டாக ஸ்பெஷலாக பார்த்து கொடுங்கன்னா அவங்க பார்க்க முடியாது. அப்போ என்னை ரெஃபர் பண்ணி அனுப்புவாங்க.
நீங்கள் வேணும்னா அவங்கள்ட்ட கேஸ் இருக்கும், அவங்களும் ஒரு சைடு ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ நீங்களுமே வந்து இவங்க இருக்காங்க, இப்படி ஒருத்தவங்க இருக்காங்க, நீங்கள் போய் பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வர கிளைண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அதேமாதிரி இந்த டிடெக்டிவ்லாம் வச்சு நம்ம பண்ணுறது வந்து பணக்காரங்க மட்டும் தான் பண்ணுவாங்க, அதெல்லாம் ரொம்ப ஒரு லட்சக்கணக்கான ஆகும், செலவாகும் அப்படிலாம் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. எப்படி மேம் இருக்கும் இதோட காஸ்டிங்லாம்? உண்மைதான் அது. ஸோ இது ரிச்சாக இருக்கவங்களுக்கு மட்டுமே பண்ணுற மாதிரி வேலையாக தான் இருந்துச்சு. இப்போ அதுவும் மாறிட்டு வருது. ஸோ எல்லாருமே வந்து இன்றைக்கி வந்து எல்லாருக்குமே ஒரு தேவைங்கும் போது நம்ம பணத்தை பெருசாக எதுக்கு பணத்தை பெருசாக பார்க்கக்கூடாது. ஒரு ஏழ்மையான குடும்பத்துலேயுமே ஒரு கல்யாணங்கிறது பண்ண தான் செய்வாங்க. ஸோ அந்த குடும்பத்துலேயுமே ஒரு கல்யாணம்னு பண்ணுறாங்க, இல்லை ஒரு விஷயம், ஒரு பிஸ்னஸே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் இறங்க போகிறாங்க, இல்லை ஒரு கல்யாணம் பண்ணியிருக்கிற மாப்பிள்ளை மேலேயோ பொண்ணு மேலேயோ சந்தேகம் இருக்குது அப்படிங்கும்போது அது ஒன்றுமே கவனிக்காமல் விடும்போது அதில் வர பின்னாடி வர லாஸ்ன்னு ஒன்று இருக்கும் இல்லையா? எவ்வளோ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான போட்டு செலவு பண்ணி கல்யாணம்லாம் என்ன ஒரு சாதாரண குடும்பமாக இருந்தாலும் கல்யாணம்னு பண்ணும்போது அவங்களோட தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு செலவு பண்ண தான் செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க வந்து அந்த செலவோட செலவாக நினச்சி கேஸ் கொடுக்குறாங்க. இப்போ கொஞ்சம் மாறிட்டு வருது. ஸோ ரிச்சாக இருக்கவங்க தான் கேஸ் பார்ப்பாங்கங்கிறத மீறி இப்போ நார்மலான இருக்கிறவங்களும் வந்து கேஸ் கொடுக்குறாங்க. இப்போ கொஞ்சம் ரீசெண்டாக அது நடக்குது. அதேமாரி இப்போ உங்கள்கிட்ட ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, நீங்கள் ஒருத்தர் வந்து போய் பாருங்கள், அவர் கவனித்து இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா அவங்ககிட்டயுமே இந்த மாதிரி அனுப்பிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஏதாவது கேஷ் வாங்குறது அந்த மாதிரி ஏதாவது துரோகம் ஏதாவது பண்ணியிருக்காங்களா? இல்லை, இந்த மாதிரி வந்து என்னோட டீமில் இது வரைக்கும் அப்படி ஒன்று நடந்ததே இல்லைங்க. அதுக்குண்டான சான்ஸ் உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா எல்லாமே தெரிஞ்ச சர்க்கிளில் பார்க்குறேன். தெரிஞ்ச சர்க்கிள் தான் வேலைக்கு இருக்கிறவங்க. கொஞ்சம் பேர் இப்போ வந்து நம்மளுக்கு அதிகமான கேஸ் வரும்போது கிளைண்ட்ஸ் வந்து நிறையா ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்பாங்க அவங்க கேஸ் எடுத்துக்கிறதுக்கு. ஏன்னா நான் வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு ஒன் மந்தில் வந்து என்னால் எவ்வளோ மேனேஜ் பண்ண முடியுமோ அவ்வளோ கேஸ் எடுப்பேன். மீதி எல்லா கேஸ் எடுக்கிறது இல்லை. முக்கியமான கேஸ், அப்படி ஒரு கேஸில் நம்ம ஒரு 4-5 கேஸில் கமிட் ஆகிருக்கோம் அப்படிங்கும்போது இன்னொரு கேஸ் எடுத்து நம்ம கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் அந்த மாதிரி கச்சன்னு எடுக்க மாட்டேன். கேஸ் வந்து நிறையா வரும். அப்போ நம்ம நிறைய வருது. இப்போ நிறைய பேருக்கு நம்ம சர்வீஸ் கொடுக்குறோம். இப்போ இது எப்படி ஒருத்தராக யாஸ்மின்னு ஒரு ஆள் இருந்து இன்றைக்கி 80 பேருக்கு மேலே வந்திருக்காங்க அப்படிங்கும்போது நாளைக்கு அது 100 பேராக மாறணும் அப்படிங்கும்போது அப்போ நம்ம இப்போ நிறைய பேருக்கு அதுக்கு சான்ஸும் கொடுக்கணும். உண்மையாலுமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க எல்லாருமே நிறைய பேர் வேலை கேட்டு வராங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு ப்ரொசீஜர் வச்சுருக்கோம். சில சமயம் சின்ன கேஸ் வந்து கொடுத்து பார்ப்போம். இன்ட்ரெஸ்ட்டாக வந்து மேடம் கேஸ் பார்க்குறோம், நீங்கள் வேலை கொடுங்கங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அசைன்மெண்ட் கொடுத்து பார்ப்போம். அதில் வந்து ஒரு பெரிய சப்போஸ் அவங்க தப்பான ஆளாக இருந்தால் கூட ப்ராப்ளம் எனக்கும் சரி எங்கிட்ட கேஸ் கொடுத்தவங்களுக்கும் வராது, இல்லை கேஸ் நம்ம யாரை பார்க்க சொன்னோம் அவங்களுக்கு வராத மாதிரி நம்ம வந்து சின்ன சில கேசஸ் நம்மளுக்கு அப்படியும் ஆட்கள் தேவைப்படும். ஸோ அதில் வந்து அவங்களுக்கு ஒரு 6 months 1 year அந்த மாதிரியே ஒரு சிம்பிளான இதையே கொடுத்து அவங்களோட கேரக்டர் என்ன ஏதுங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க நம்மளை பெர்மனன்ட் ஸ்டாஃபாக எடுத்துக்கிறதும் உண்டு. எப்படி இருந்தாலும் ஒருத்தவங்க நம்மள்கிட்ட வேலைக்கு வராங்க அப்படின்னா அவங்களோட பேக்ரவுண்ட் வந்து ஓரளவுக்கு செக் பண்ணி தான் எடுக்கிறோம். அதனால் அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்ததில்லை. பட் நிறைய ஏஜென்சியில் அப்படி பிரச்சனைகள் இருக்குது. நான் வேலை செஞ்ச இடத்துலையுமே இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. ஒரு கேஸ் கொடுத்துருந்தாரு. அதை நாங்கள் பார்க்க போன இடத்துல என் கூட ஒர்க் பண்ணுறவருக்கு வந்து கேஸ் போன பர்சன் வந்து யாருன்னு சொல்லி இவருக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க. அப்போ இவர் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாரு. ஆமாம் அப்படிங்கிறது இன்ஃபர்மேஷன் கொடுத்துறாரு. ஸோ அந்த ஒரு அனுபவத்தினால நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எங்கிட்ட ஒரு கேஸ் ஒரு ஊரில் கொடுக்குறாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சென்னையில் ஒரு கேஸ் பார்க்கணும் அப்படின்னா சென்னையில் இருக்கிற டீம் வச்சு முடிஞ்ச வரைக்கும் பண்ணுறதில்ல. நம்மளுக்கு ரொம்ப டைட், வேறு வழியே இல்லை அப்படிங்கும்போது ரொம்ப நம்பிக்கையான பசங்களை வச்சு பார்க்குறோம். மற்றபடி வந்து நம்ம ஆட்களை மாற்றிடுவோம். என்னோட ஸ்டாஃப் அந்த மாதிரி மாற்றிடும். இப்போ பெங்களூருக்கு உங்கள் சென்னையில் வந்து பார்க்குறது அந்த மாதிரி மாற்றிடும். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த ஊர் வந்து ரொம்ப தெரிஞ்ச மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா அவங்க எப்படி இருந்தாலும் தனியாக எங்கேயும் போகிறது இல்லை. ஒருத்தரை ஃபாலோ பண்ணுறேன்னா அவங்கள ஃபாலோ பண்ணி தான் போகிறாங்க. ஸோ அது யார் வேணாலும் பார்க்கலாம். கேஸ் பார்க்கும்போது அந்த சாதுரியமாக அந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது, மாட்டிக்காமல் இருக்கிறது, அந்த டேலண்ட் தான் தேவையே தவிர எங்கே வேணாலும் யார் வேணாலும் கேஸ் பார்க்க முடியும். இப்போ என்னையே வந்து இப்போ நாளைக்கே போய் ஒரு ஃபாரின் ஒரு கேஸ் பார்க்க சொன்னால் கூட என்னால் பார்க்க முடியும். ஒரு பாஷையே தெரியாத இடத்துல கூட என்னால் மேனேஜ் பண்ண முடியும். ஒரு ஊமை மாதிரி கூட என்னால் வந்து ஒரு கேஸ் பார்க்க முடியும். ஏன்னா இப்போ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு லாங்குவேஜோ இதெல்லாம் ப்ராப்ளம் கிடையாது. நம்ம எவ்வளோ உண்மையாக இருக்கோம், எவ்வளோ நீட்டாக ஸ்மார்ட்டாக ஒரு ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். அதனால என்னோட டீமில் அந்த மாதிரி பிரச்சனை நடக்குது. அதேமாதிரி இந்த ஜாபுக்கு வந்து பண்ணும்போது ஏதாவது ட்ரைனிங் ஏதாவது கொடுப்பீங்களா, இல்லாட்டி சின்ன கேஸாக கொடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுவீங்களா? ரெண்டுமே இருக்குது. ட்ரைனிங் கொடுக்கறதும் உண்டு. சில சமயம் வந்து சின்ன கேஸ் கொடுத்து அவங்கள எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதும் உண்டு. ஓகே மேம். அதேமாதிரி இப்போ உங்கள்கிட்ட ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே இப்போ நீங்கள் ஃபுல் டைமாக அதில் இருக்கீங்க,
உங்ககிட்ட ஒர்க் பண்ணுறவங்க எல்லாமே ஃபுல் டைமாக இதான் ஒர்க் பண்ணுவாங்க, இல்லை வேறு ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் அசைன்மெண்ட் கொடுக்கும்போது வந்து பண்ணிட்டு போவாங்களா? 2 டைப்ல இருக்காங்க. பெர்மனன்ட் ஸ்டாஃப். இப்போ 80 பேர் சொல்கிறோம், 80 பேர் பெர்மனன்ட் ஸ்டாஃப் கிடையாது. ஓகே. கொஞ்சம் பேர் தான் எங்கிட்ட பெர்மனெண்ட்டாக இருப்பாங்க. மற்றவங்கள ஏன்னா வேறு இடத்துல நம்ம வேலை செய்கிறோம். இப்போ வந்து இப்போ கனடாவில் ஒரு கேஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு கனடாவில் பெர்மனன்ட் ஸ்டாஃப் தேவையில்லையே. ஏன்னா அங்கே வேலை செஞ்சுட்ருப்பாங்க. பட் ஒரு அசைன்மெண்ட் ஒரு பர்டிகுலராக எப்பாவது அது ரேராக வரும்போது அந்த டைமில் வந்து அவங்க ஃப்ரீ பண்ணிப்பாங்க. ஸோ அவங்க அங்கே என்ன சேலரி வாங்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் மேனேஜ் பண்ணி அவங்களுக்கு சேலரியை கொடுத்துருவோம். நீங்கள் சொல்லியிருந்தீங்க நர்ஸ் கூட எங்கள் கிட்டே இருக்காங்க, ஒரிஜினல் நர்ஸ். ஆமாம், அவங்க ஒரிஜினல் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்மளுக்கு தேவைப்படும் போது நம்மளுக்கு அது பயன்படுவாங்க. சூப்பர். ஓகே மேம், இந்த நேர்காணலில் நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி மேம். நன்றி.